மோவாபு நாட்டு அரசன் இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக பழித்துரை பேச தன் இறைவாக்கினர் பிலாயாமை அழைக்கிறார். ஆனால் அந்த பிலாயம் என்ற அந்த வேற்று இன மத இறைவாக்கு உரைப்பவர் கடவுளை கண்டுவிடுகிறார். கடவுள் தருகிற செய்தியை பிடித்துக் கொள்கிறார். எனவே இஸ்ராயேல் மக்களுக்கு சாபம் தர வேண்டும் என்று அழைத்து வரப்பட்டவர் ஆசி கூறுகிறார். கடவுளை கண்டுகொள்பவர்கள் நல்லதை பேசுவார்கள், ஆசி கூறுவார்கள். இயேசுவை கண்டுகொள்ள முடியாமல் மறைநூலறிஞர், பரிசேயர், சதுசேயர் கூட்டம் எப்பொழுதும் தடுமாறிக் கொண்டிருந்தது. இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கு உதாரணம். கடவுள் தருகிற செய்தியை கண்டுகொண்டால் வாழ்வு பெறுவோம், வாழ்வு கொடுப்போம். விவிலியத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளையும் சீர்தூக்கி பார்த்தால் இது இழையோடிக்கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து இயேசுவினுடைய போதனைகள், புதுமைகள், இறப்பு, உயிர்ப்பு வரை கடவுள் இவர் மூலம் செயலாற்றினார். இதெல்லாம் நமக்கு வந்தது என்று யாரெல்லாம் கொண்டு கொண்டார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். தூய கன்னிமரியாள், புனித யோசேப்பு, இடையர்கள், 3 வெண்மீன் கண்ட 3 ஞானிகள். இது பிறப்பிலே நடந்த நிகழ்வு. இதே பிறப்பிலே இயேசுவை கண்டுகொள்ளாத மனிதர்கள், ஏரோதின் சார்பாக நின்ற படை வீரர்கள், குழந்தைகளை கொண்டு குவித்தவர்கள். பிறப்பில் ஆரம்பித்தது, கடைசி வரை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது, இன்றும் இருக்கிறது. இயேசுவிலே கடவுளை கண்டுகொண்டு, இயேசுவின் செய்தியிலே கடவுள் நற்செய்தி அறிந்து கொண்டு அதன் மூலம் வாழ்வு பெறுவோம். அதுதான் ஒரே வழி. அதற்கு தயாரிப்பு தான் இந்த திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு. இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.